அஸ்ஸலாமு அலைக்கும் மாத்தலை கமால் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்கள் ஆரம்பத்திலே மத்திய கிழக்கிலே ஒரு சமாதானம் வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தீர்கள். தற்போது இன்று காலை ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது. இது பற்றி இது முழு உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம்தான். ஏனென்றால் சண்டையை விட சமாதானமே மேலானது. சமாதானமாக வாழவே அனைவரும் விரும்புகிறார்கள். உலகத்தில் அடுத்தவர்களின் சொத்துக்களுக்கு, அடுத்தவர்களின் நாட்டில் உள்ள வளங்களுக்கு ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு கொள்ளையடித்து வாழும் ஈனர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் முகமாக துணிவாக நின்ற ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த யுத்த நிறுத்தம் நிரந்தரமாக வேண்டும் என்பதை எங்களது வேணவா. அத்தோடு அப்பாவி பலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக 2001ஆம் ஆண்டிலிருந்து குரல் கொடுத்து போராடி வரும் நான் உலகத்திலேயே முதலாக பலஸ்தீன விடுதலை கீதங்கள் என்ற தலைப்பிலே அந்த மக்களின் பிரச்சனையை பற்றி தமிழ் பாஷையிலே பாடல்களை பாடி வெளியிட்டவன் என்ற அடிப்படையிலே, அந்த உரிமையிலே எனது இறுதி மூச்சு வரை நான் பலஸ்தீன மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே அவர்களது அதாவது இஸ்ரேலிய அமெரிக்க தயாரிப்புகளை பகிஷ்கரிக்குமாறு மிகவும் பகிரங்கமாக நான் வேண்டுகோள் விடுத்து வருவதுடன் அனைவரும் இந்த யுத்த நிறுத்தம் நீடிக்க வேண்டும், சமாதானம் திரும்ப வேண்டும், பலஸ்தீன மக்களுக்கு பலஸ்தீன் உரிமையாக வேண்டும் என்று பிரார்த்திக்குமாறு கேட்டு இந்த வாய்ப்பை தந்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன், ஹைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி.